السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் லுஹர் தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றிவிட்டு மிஷ்காத் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் வகுப்பிலே நாம் எல்லாம் தற்பொழுது கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை பல விதத்தில் இருக்கும்னு நம்ம நேற்று பார்த்தோம். எச்சரிக்கையூட்டும் விதமாக, அறிவுரை சொல்லும் விதமாக, நன்மைகள் செய்ய ஆர்வமூட்டும் விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் இருக்கும். அதில் ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னு கேட்டிங்கன்னா, ரசூலுல்லாஹ் தடுப்பாங்க, இதை நீங்கள் செய்யவே கூடாது அப்படின்னு என்ன செய்வாங்க, தடை போடுவாங்க. அந்த தடைகள் சம்பந்தமான சில செய்தியைத்தான் இன்றைக்கி என்ன செய்யணும், நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் முதல் செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 3336 3836. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க தான் அறிவிக்கிறாங்க. இந்த செய்தி எதை குறித்து சொல்லுதுன்னா, சத்தியம் செய்வது சம்பந்தமாக பேசுது. சத்தியம் பண்ணுவோம்ல, இப்போ ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னால் உடனே நம்ம என்ன செய்வோம், என்ன சொல்லுவோம், சத்தியமா அப்படிம்போம். இப்படி சத்தியம் செய்யும் பொழுது யார் மேலே சத்தியம் செய்யணும் அப்படிங்கிறதா இந்த செய்தி சொல்லுது. அன்புக்குரியவர்களே, பொதுவாக நம்ம கிட்ட என்ன பழக்கம் இருக்குன்னா, அதாவது 30 ஜுஸ் குரான் மீது சத்தியமாக அப்படிம்பாங்க. ஒரு விஷயத்தை நிரூபணம் பண்ணுறதா இருந்தால் 30 ஜுஸ் குரான் மீது சத்தியமாக, அல்லது பிள்ளைங்களை கூட்டு செய்வாங்க, பிள்ளைய கூட்டு வச்சு அந்த பிள்ளை மேலே தலையில் ஒரு அடி அடிச்சு இவன் மேலே சத்தியமாக அப்படிம்பாங்க. என் தாய் மேலே ஆணை அப்படிம்பாங்க, எங்கள் உம்மா மேலே ஆணை, எங்கள் வாப்பா மேலே சத்தியமா அப்படிம்பாங்க. வேற என்ன சத்தியம் செய்வாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வேற என்ன சத்தியம் செய்வாங்க? தொழில் மேலே சத்தியம்பாங்க, நான் செய்யக்கூடிய தொழில் மேலே சத்தியமா அப்படிம்பாங்க. முன்னோர்கள் என்ன செய்வாங்க, எங்கள் அப்பா முன்னோர்கள் மீது சத்தியம்லாம் செய்வாங்க. அப்போ இது மாதிரி இன்னைக்கு கூட நம்ம முஸ்லீம்கள் மத்தியில் என்ன இருக்குது, சத்தியம் வேற வேற மனிதர்கள் மீது, வேற ஒரு பொருட்கள் மீது சத்தியம் செய்யக்கூடிய நிலையை பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க இந்த செய்தியில தடை. இந்த சத்தியம்னா எப்படி செய்யணும், யார் மேல சத்தியம் செய்யணும், யார் மேல சத்தியம் செய்யக்கூடாது அப்படின்னு. அதாவது அலாமன் கான ஹாலிஃபன் ஃபலா யஹ்லிஃப் இல்லா பில்லாஹ், எவர் சத்தியம் செய்ய விரும்புகிறாரோ, யார் சத்தியம் செய்ய விரும்புகிறாரோ அவர் அல்லாஹ்வின் மீதே என்ன செய்யணும், சத்தியம் செய்யணும், வேறு ஒருவர் மீதும் சத்தியம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புரியுதா? நம்ம சத்தியம் செய்வதா இருந்தா படைத்த இறைவன் மீது மட்டும்தான் என்ன செய்யணும், சத்தியம் செய்யணும். எப்படியா சத்தியம் எப்படி செய்யலாம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லலாம். அரபியில் சொல்றதா இருந்தா வல்லாஹி, இன்னும் 2 வார்த்தை இருக்குது. வல்லாஹி இல்லை, அது நஃப்ஸினா உயிர். வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி அப்படின்னு சொல்லலாம், செய்யலாம். வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி அப்படி கூட செய்யலாம். அப்போ வல்லாஹி நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம் அல்லாஹ்வின் மீது ஆணையாக. ஏன் இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, அதாவது நீங்க சத்தியம் செஞ்சா அல்லாஹ்வின் மீது தான் சத்தியம் செய்யணும், வேறு ஒருவர் மீது செய்யக்கூடாது, சத்தியம் செய்யக்கூடாது. ஃபகானத் குரைஷ் தஹலிஃபு பி அபாஇஹா, ஏனெனில் குறைஷிகள் முன்னோர்கள் மீது சத்தியம் செய்து வந்தார்கள். குறைஷிகள் என்ன செஞ்சாங்க, முன்னாடி முன்னோர்கள் மீது சத்தியம் செய்து வந்தார்கள். அப்போ அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தஹலிஃபு பி அபாயிக்கும், ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் முன்னோர்கள் மீது சத்தியம் செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள் அப்படின்னு இந்த செய்தி பார்க்கணும். சரியா? அப்ப சத்தியம் யார் மேல மட்டும்தான் செய்யணும், அல்லாஹ் மேல மட்டும்தான் செய்யணும், வேற எதன் மீது செய்யக்கூடாது, சத்தியம் செய்யக்கூடாது. ஒரு யூதர் ஒரு ரசூலாட்ட ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒரு யூதர் ரசூலாட்ட சொல்றாங்க,
அதாவது முஸ்லிம்கள் கூட என்ன செய்யறாங்க, இணை வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மாட்டு கொள்கையில் உள்ள ஒருத்தர் ரசூலுல்லாஹ் வந்து டைரக்டா சொல்றாரு, உங்க முஸ்லிம்கள் கூட என்ன செய்யறாங்க, இணை வைக்கிறாங்க. எப்படிப்பா இணை வைக்கிறாங்க? கஅபாவின் மீது ஆணையாக அப்படிங்கிறாங்களே, கஅபாவின் மீது ஆணையாகங்கிறாங்க, அது இணைப்பு தானே அப்படிங்கிறாங்க. பாருங்க, ஒரு பிற மதத்தை சேர்ந்தவர் எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? இதை ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே ஆமா தப்பு தான், அப்படி நீங்க செய்யாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் செய்றாங்க. வேற ஒரு நபர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது கூட நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்ப அப்படிங்கிற ரசூலுல்லாஹ். இதில் நிறைய படிப்புன்னு இருக்கு நம்ம கிட்ட. பெரிய ஆளா இருப்பாங்க, ஒரு சின்ன பையன் வந்து ஒரு தகவல் வந்து சொன்னா வைங்களேன், இந்த பொடியெல்லாம் வந்து நம்மகிட்ட சொல்றானுங்க, நீ கம்முனரா அப்படின்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் ரொம்ப பக்குவமான ஒரு நபருங்க, மாஷா அல்லாஹ். ரொம்ப அவங்களெல்லாம் நம்ம இன்னைக்கு தலைவராக பட்டுக்கொண்டா மிகப்பெரிய பாக்கிய நாமம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த யூதர் சொன்ன உடனே அப்படியே விஷயம், ஆமா தப்பு தான், செய்யக்கூடாது. அப்போ தோகலத்தை சொல்றாங்க, நீங்க காபா மீது சத்தியம் செய்யாதீங்க, நீங்க செய்தா இருந்தா எப்படி செய்யுங்க, காபாவின் இறைவன் மீது ஆணையா அப்படி செய்யுங்க, ரப்பில் காபா அப்படி சொல்லுங்கன்னாங்க. இப்ப விளங்குதா அவங்களுக்கு? காபாவுடைய இறைவன் யாரு? அல்லாஹ் தானே. அந்த அல்லாஹ் மீது ஆணையாகன்னு சொல்லுங்கன்னு என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு செய்தி சொல்ல. அப்போ முதல் தடை வந்து என்னது? பிள்ளைகள் மேல சத்தியம் செய்யக்கூடாது. 30 ஜூஸ் குரான் மேல செய்யலாம், குரானின் இறைவனின் மீது ஆணையம் அப்படி செய்யலாம். ஏன்னா கௌபாவின் இறைவன் மீது ஆணையம் சொன்னாங்களா இல்லையா? அது மாதிரி நீங்க செய்யலாம், செஞ்சு கிடலாம். வேற நம் முன்னோர்கள் மீது, பொருட்கள் மீது, புள்ள மீது, வாப்பா மீது, உம்மா மீது, தொழில் மீது அப்படின்னு சொல்லக்கூடாது என்பதை நாம் தெளிவாக இந்த தடையின் மூலமாக விளங்கிக் கொள்கிறோம். ஒரு தடை. ரெண்டாவது கேட்டீங்கன்னா, ரெண்டாவது செய்தி என்ன வருதுன்னா, அதாவது புகாரியில் 2559 அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. அபூ ஹுரைரா எல்லாம் நினைக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருக்கு சண்டை வருது வைங்களேன். சண்டை வந்தால் என்ன நடக்கும்? ஒரு 2 பேருக்கு சண்டை வருது, என்ன நடக்கும்? வாக்குவாதம் நடக்கும். ஃபர்ஸ்ட் வாக்குவாதம் முத்துனா அசிங்கமாக பேசுவாங்க. அப்புறம் அம்மாவை பார்த்துட்டு வேற என்ன? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அடிச்சு போடுவாங்க. லாஸ்டா எங்க போய் நிற்கும்? பேச்சாதான் இருந்துட்டு இருக்கும். பேச்சு முத்தும் போது என்ன ஆகும்? உடனே கையை வச்சிருவாங்க. சரியா? இப்ப இந்த கை வைக்கிற இது விஷயம் இருக்கா இல்லையா? நியாயம் அநியாயம் பார்க்கணும். இப்போ ஒருத்த நம்மளை அடிச்சுட்டானா என்ன செய்யலாம்? அடிக்கலாம். ஆனா அதே சமயத்துல ரசூலுல்லாஹ் வந்து இந்த மாதிரி அடிக்கக்கூடிய விஷயத்துல ஒரு தடையை நமக்கு சொல்றாங்க. என்ன தடை சொல்றாங்கன்னா, யாருடைய முகத்திலையும் நீங்க அடிச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அடிக்கிற மாதிரி ஒரு சூழல் சண்டை வந்துச்சுன்னா என்ன செய்ய, முகத்துல நீங்க அடிச்சிடாதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? இதா காத்தல அஹதக்கும் ஃபல் யஜ்தனிபில் வஜ்ஹ, உங்களில் ஒருவர் எவரையாவது தாக்கினால் முகத்தில் அடிப்பதை என்ன செய்யுங்க, தவித்துக் கொள்ளுங்க. முகத்துல மட்டும் என்ன செய்ய, நீங்க அடிச்சிடாதீங்க. ஆனா சில பேர் என்ன செய்வாங்க, முகத்துல தான் அடிப்பாங்க, பலார்னு விடுவாங்க. பார்த்தீங்களா இல்லையா? இந்த தொழிலாளிகளை வந்து ஓனர்கள் என்ன செய்வாங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டானா பலாண்டு சவுட்டில் அடிக்கிறது. அது வாத்தியார் என்ன செய்வாரு, மாணவன் வைக்கிறனா பலாண்டு சவுட்டில் அடிக்கிறது. முகத்தில் என்ன செய்யக்கூடாது, ஒரு காலம் அடிக்கக்கூடாது. இது ரசூலுல்லாஹ் என்ன செய்ய, நேரடியாக தலை. இப்போ வாத்தியார்லாம் அடிக்கிறதெல்லாம் மாட்டிக்கிறாங்க, இப்படிதானே? வாத்தியார் அடிக்கிறதான் பார்க்குற பயப்படுறாங்க. ஏன்னா நம்மளை அடிச்சிருவான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்படி இருக்கு. ஒரு காலம்லாம் இருந்துச்சு, நம்ம சின்ன பிள்ளைலாம் அந்த முன்னாடி உள்ள காலம்னா வாத்தியாருக்கெல்லாம் பயப்படுவோம். இப்போ வாத்தியார் யாருக்கு பயப்படுறா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நீங்க உத்தரப்பிரதேசத்தில் நினைக்கிறேன், ஒரு வாத்தியார ஆந்திரால ஓடி வந்து பொக்குன்னு குத்துறாரு. ஏதோ கண்டிச்சதுனால அடிக்கிற அடி பார்த்தா அவ்வளோ வெறித்தனம். இன்னைக்கு மாணவர்கள் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். நம்ம பிள்ளைங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதாவது படிச்சு தரக்கூடிய ஆசான் என்ன செய்யணும், மதிக்கணும். அவங்கள மதிச்சுன்னா தான் அவங்க என்ன செய்யணும், நல்லா சொல்லி தருவாங்க. இன்னைக்கு வாத்தியார் மேல என்ன செய்யறாங்க, மாணவர்கள்லாம் ஒரு மதிப்பு இல்லாம நீ என்ன சொல்ல கேட்கிற அப்படிங்கிற மாதிரி போறா. அப்படி இருக்கக்கூடாது. அப்போ இது மாதிரியான ஒரு நேரத்தை ஏன் இதை சொல்ல வரேன்னு சொன்னா, வாத்தியார்கள் கூட முகத்தில் வைக்கக்கூடாது. அந்த வார்த்தையை என்ன செய்யக்கூடாது, பல்லாண்டு சவுட்லாம் அடிச்சிடக்கூடாது. அப்ப இது மாதிரி என்ன செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு தடை வைக்கிறாங்க. இது ஒரு செய்தி. அதே மாதிரி இன்னொரு தடை ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த செய்தி வந்து புகாரியில 5937 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு உமர் அவங்க அறிவிக்கிறாங்க. எது சம்பந்தமா இது வருது? ஒட்டு முடி வைக்கிறாங்கல்ல, தலையில முடி இல்லைன்னு சொன்னா என்ன செஞ்சிருவாங்க, என்ன வைப்பாங்க, விக்கி வைப்பாங்க, டோப்பா வைப்பாங்க. அதாவது அது மாதிரி வைக்கலாமான்னா வைக்கக்கூடாது. ஒட்டுமணி என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. உங்களுக்கு அது மாதிரி தலையில முடியலன்னா வேற என்ன செய்யறது, அதுதான் முடிஞ்சது.
அதனால் ஒட்டு முடி வச்சு அது வந்து அழகுபடுத்தக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய நேரடியான தடை இருக்குது. அதோடு சேர்த்து ரசூலுல்லாஹ் இன்னொன்று சொல்கிறாங்க, பச்சை குத்தக்கூடாதுங்கிறாங்க. இன்னைக்கு பச்சை என்ன இதில் இருக்குது? டேட்டுவா? டேட்டு. எல்லாரும் என்ன செய்றாங்க? டேட்டு. ஆண்கள் பெண்கள் எல்லாம் என்ன செய்றாங்க? எங்கெங்கெல்லாம் குத்தக்கூடாது, அங்கே பொதுவாக குத்தவே கூடாது. ஆனால் இன்னைக்கு என்ன செய்றாங்க? அது ஒரு ஃபேஷனுங்கிற பேரில், மேற்கத்திய கலாச்சாரங்கிற பேரில் இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்றாங்க? இந்த டேட்டுலாம் குத்தக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதுவும் அது மோசமான ஒரு கலாச்சாரம். இதுக்கு இஸ்லாத்தில் நேரடியாக தடை இருக்கு. பாருங்க எப்படிப்பட்ட தடை, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லஅனல்லாஹுல் வாசிலத வல் முஸ்தௌசிலத வல் வாஷிமத வல் முஸ்தௌஷிமத கால நாஃபியுல் வஷ்மு ஃபில் லஹதி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒட்டுமுடி வைத்து விடுபவனையும், ஒட்டுமுடி வைத்து விடுபவளையும், ஒட்டுமுடி வைத்து கொள்பவளையும், பச்சை குத்தி விடுபவளையும், பச்சை குத்தி கொள்பவளையும் அல்லாஹ் சபிக்கிறான். இவ்வளவு பெரிய விஷயம். யார் சபிக்கிறா? அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ் சபிச்சு தாங்குவோமா? தாங்க மாட்டோம். அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் சபிக்கிறான். சபிக்கிறான் என்னது? தன்னுடைய கருணையிலிருந்து அவரை அப்புறப்படுத்திடுவோம். இதான் விஷயம். அல்லாஹ்வுடைய கருணையே கிடைக்காது. யாருக்கெல்லாம்? பச்சை குத்தி விடுபவளையும், பச்சை குத்தி கொள்பவளையும், ஒட்டுமுடி வைத்து விடுபவளையும், ஒட்டுமுடி வைப்பவர்களையும். பெரும்பாலும் பெண்கள் என்ன செய்வாங்க? முடியல நினைச்சா டோப்பா வைக்கிறாங்களே, அதனால தான் பெண்களுக்கு சொல்றாங்க. ஆண்களுக்கும் தடை, பெண்களுக்கும் தடை. அப்ப இந்த விஷயம் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும். அதனால பெரிய பிரச்சனைலாம் கூட வரும். சில பேர் தலையில முடியல, அதனால பொண்ணு பார்ப்பாங்க. பொண்ணு பார்க்கும்போது என்ன செய்வாங்க? அவருக்கு சோக்கா தோப்பாலாம் போட்டு ஜம்முன்னு காட்டுவாங்க. பார்த்து வச்சா சொன்ன ஆளுக்கு முடியலாம் நல்லா இருக்கு அப்படின்னு. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அது தான் தெரியும், ஆகா இதுவா அப்படின்ட்டு பெரிய பிரச்சனையில ஆயிடும். இருக்கா இல்லையா? இதை மறைச்சிட்டு இல்லப்பா, இந்த முடியலன்னு விஷயம் சொல்ல முடியல. அப்போ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஏமாற்ற கூடாது. அப்போ நேரடியாக தடை இருக்கு. ஒட்டுமுடி என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. ஒட்டுமுடி வச்சு விடக்கூடாது. பச்சை குத்தக்கூடாது. பச்சை குத்தி கொள்ளவும் கூடாது. இது ஒரு சரி. இது ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு பெண்மணி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்திலே ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறான் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என் மகனுக்கு தட்டம்மை நோய் ஏற்பட்டு அதனால் அவனுடைய முடியெல்லாம் கொட்டி போச்சு. என் பிள்ளைக்கு தட்டம்மை நோய் வந்துச்சு, அதனால என் பிள்ளையோட முடியெல்லாம் தலையிலேருந்து கொட்டி விட்டது. அவளை நான் மனமுடித்து கொடுக்க விரும்புகிறேன். நான் அவளை மனமுடிச்சு கொடுக்க போறேன். இப்ப சொல்றாங்க, மனமுடித்து கொடுத்து இருக்கிறேன், அவளது தலைமுடியின் ஒட்டுமுடி வைக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒட்டுமுடி வைத்து விடுபவளையும், ஒட்டுமுடி வைத்துக் கொள்பவளையும் அல்லாஹ் சபிக்கிறான். தன்னுடைய கருணையிலிருந்து அல்லாஹ் அப்புறப்படுத்துறான். என்ன அந்த இடத்துல நினைச்சாங்க? உனக்கு மறுத்துறாங்க. அப்ப இது ஒரு நேரடியான தடை. இறுதியா ஒரே ஒரு செய்தி, லாஸ்டா ஒரு செய்தி பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்ற, என்ன தடை விதிக்கிறான்னா, இந்த செய்தி வந்து புகாரில் 5754 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? இது வந்து எது சம்பந்தமான? சகுனம் பார்ப்பது சம்பந்தமா. எது பார்ப்பது? நாமளே சில நேரத்தில் செஞ்சிருவோம், நம்ம கிட்ட இல்லதான், ஆனா நம்ம கூட என்ன செய்யணும்? சில நேரத்தில் இந்த சகுனம், நல்ல நேரம், கெட்ட நேரம் பார்த்துரும். அல்லாஹ் காப்பாற்றணும். எப்படின்னு கேட்கிறீங்களா? இப்போ திடீர்னு நம்ம ஒரு ஆளை பத்தி பேசிட்டு இருக்க வைங்களேன், ஒரு ஆளை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அப்போ அவர் வந்துடுவார். வந்தவன என்ன சொல்லுவோம்? ஆயுசு உங்களுக்கு 100, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அப்படிம்பாங்களா இல்லையா? இதுதான் ஒரு சகனமாக. இதுதான் அவர் வர முன்னாடி பேசணும். அவர் வந்துட்டாருன்னா அப்போ உங்களுக்கு ஆயுசு 100 அப்படின்றாங்க. இப்பதான் அவங்க நினைச்சிட்டு இருந்தேன், உங்களுக்கு ஆயுசு 100 அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்ப இது அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட இருக்குது. நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு வச்சிங்களேன், போறோம். போகும்போது அங்க ஒரு பிரச்சனை, ஆனா அங்க போகல. அப்ப அங்க போயிருந்தா அந்த பிரச்சனை மாட்டிருப்போம். உடனே என்ன திரும்ப சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? நல்ல நேரம் நாங்க போலப்பா அப்படின்றோம். நல்ல நேரம் நாங்க போலாம். ஏன்னா இது வந்து நமக்கு நல்ல நேரம் தான், அது போனா பிரச்சனையே தான் இருக்கும். ஆனா நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்கா? இல்ல. நல்ல நேரம் இல்லை, நல்ல நேரம் இல்லை, கெட்ட நேரம் இல்லை அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அல்லாஹ் என்னை காப்பாத்திட்டான், நாங்க போயிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்கோம், அல்லாஹ் என்னை காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நேரத்தை சொல்லக்கூடாதுல்ல, நல்ல நேரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது மாதிரி என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அதே மாதிரி முஸ்லீம்கள் திருமணம் முடிக்கும் பொழுது இந்த பத்திரிகை போடுவாங்களா இல்லையா? பத்திரிகை போடும்போது பத்திரிகை நீங்க பார்க்கலாம். என்ன போடுவாங்க? முபாரக்கான வேலையில் அப்படிம்பாங்க. 11 மணிக்கு மேல 11:30 மணிக்கு உள்ள அந்த அரை மணி நேரம் தான் இருக்கும். அது ஏன் ஒரு தடவை ஆய்வுலாம் பண்ணணும். ஏன்னு பார்த்தா நிறைய கல்யாணம் நடக்குமா. நிறைய கல்யாணம் நடக்கும்போது அஜரத்துக்கு வந்து எல்லா இடத்துக்கும் போய் டைம் கொடுக்க முடியாதுல்ல. அதனால ஒருத்தர் நீ 10 மணிக்கு போடு,
நீ 10 மணிக்கு போடு, நீ 11 மணிக்கு போடு அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா எது இருந்தாலும் இந்த நல்ல நேரம் இல்லை, நல்ல நேரம் கிடையாது, கெட்ட நேரம் கிடையாது, ராவு காலம், யமகண்டம், அது இது எதுவுமே கிடையாது. சரியா? அதுதான் ரசூல் அந்த சகுனம் சம்பந்தமா எனக்கு தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த எதுல சகுனம் கிடையாதுன்னா லா தியரத் அப்படிங்க. லா தியரத் பறவை சகுனம் என்பது கிடையாது. பறவை வச்சு செய்வாங்க, சகுனம் பார்ப்பாங்க. நம்ம வீட்டில் கூட காக்கா வந்து கத்திட்டு இருக்கும். கட்டினவொன்னு என்ன சொல்லுவாங்க, விருந்தாளி வருவாங்க அப்படின்வாங்க. காக்காக்கு தெரியுமா, காக்கா கத்துதுடா விருந்தாளி வருவாங்க அப்படிம்பாங்க. காக்கா கத்துனாலும் பணம் வருது மாமாங்க. ஆந்த கத்துனா ஏதாவதுமாங்க, பூனை கத்துனா ஏதாவது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. பறவை வச்சு இல்லை, சகனமே இல்லை. திடீர்னு போயிட்டே இருப்போம். போயிட்டே இருக்கும் பொழுது பூனை கிராஸ் ஆயிடும். என்ன செஞ்சிருவான், பூனை கிராஸ் ஆயிடுறா. பூனை கிராஸ் என்ன, சரி பூனை நினைச்சா நீ கிராஸ் ஆகும், பூனை நினைச்சா ஏன் மனுஷன் கிராஸ் ஆகும் நினைச்சா என்ன ஆகும்? அப்ப அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது மாதிரி திடீர்னு போயிட்டு வீட்டுக்கு வெளியே போவாங்க. போன உடனே நிலப்படி நினைச்சு மண்டையில அடிச்சிடும். மண்டையில அடிச்சு செஞ்சுவாங்க. உடனே பெரியவங்க என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவாங்க, போவாத கொஞ்சம் உட்காந்து தண்ணிலாம் குடிச்சிட்டு போ. நீ வளர்ந்தா நிலம் என்னப்பா பண்ணும், நீ வளர்த்தியா இருந்தா நிலம் என்ன பண்ணும்? அப்ப நிலம் வந்து தடுக்கிறதுக்கும் நம்ம போறதுக்கு ஏதாவது இருக்கு? அப்படிலாம் கிடையாது. அதாவது நமக்கு என்ன நடந்தாலும் யார் கொண்டுதான், அல்லாஹ் கொண்டுதான். என்ன நடந்தாலும் சரி, குர்ஆன் அல்லாஹ் சொல்லிக்கா குல்லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹ். அதாவது அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவுமே எங்களை அணுகாதுன்னு சொல்லுங்க. நன்மையோ தீமையோ எல்லாம் யார் நாட்டதான், அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை. இந்த சகுனம் பார்ப்பது, ஆந்த கத்துறது, குயில் கத்துறது, மயில் கத்துறது, இந்த இது கத்திச்சு அப்படிலாம் நம்ம பார்க்க கூடாது. அதனால ரசூல் தெளிவா சொல்றாங்க, லா தியரத் பறவை சகுனம் கிடையாது. ஓ ஹைருகள் ஃபஅலு சகனங்களில் சிறந்தது நற்குறி அப்படிங்க. சகனம் இருக்குது, ஆனா என்ன சகனம் தெரியுமா, நற்குறி தான் சகனம் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன நற்குறி ரசூலா? இப்ப நமக்கு கேள்வி வருதுல, இதே மாதிரி கேள்வி சஹாபாக்கள் கேட்கிறாங்க. காலு சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒமல் ஃபஅலு அல்லாஹ்வுடைய தூதரே நற்குறி என்பது என்ன அப்படின்னு கேட்கணும். அப்ப ரசூலா சொல்றாங்க, காலல் கலிமத்து சாலிஹத்து இஸ்மவுகா அஹதக்கும். அது நீங்கள் செவியுறும் நல்ல சொல்லாகும் அப்படிங்கிறாங்க. நீங்க செவியுறக்கூடிய நல்ல சொல்லினது அது ஒரு நற்குறி அப்படிங்கிறாங்க. அப்ப இது என்ன வழங்க தெரியுமா, நல்லதாவே பேசணும் எல்லாத்திட்டையும். என்ன செய்யணும், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க 10th எழுத போறீங்களா, பாஸ் ஆயிடுவீங்க. அது ஒரு காலம் ஃபெயில் ஆக மாட்டீங்க. நீ மூதேவி ஒழுங்கா படிக்கவே இல்லை, நீ கண்டிப்பா ஃபெயில் ஆத்தான் போ அப்படின்னு சொல்லாமா, இது கெட்ட வார்த்தை. அவன் என்ன செய்வான், என்னடா ஃபெயிலா போ அப்படிங்க. நல்லதே பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்வாங்க, அண்ணா கண்டிப்பா பாஸ் ஆயிடுவீங்க, உங்களுக்கு கவலைப்பட புள்ள பிறக்கும், நீங்க சீக்கிரமா உங்க வியாபாரத்துல பரக்கத்து கிடைக்கும், இப்படி நல்லதாவே பேசுறோம். இதுதான் என்ன செய்யறாரு சொல்லலாம் நற்குறிங்கிறாங்க. அப்ப அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் உணர்ந்து சகுனம் கிடையாது, பச்சை குத்தி கொள்ளக்கூடாது, அதே மாதிரி ஒட்டுமொழி வைக்க கூடாது. அப்புறம் என்ன பார்த்தோம், சத்தியம் பிறர் மேல சத்தியம் செய்யக்கூடாது. வேற என்ன பார்த்தோம், முகத்தில் அடிக்கூடாது. இது விஷயம் பார்த்தோம். சரியா? சரி, இப்போ முடிஞ்சது. கேள்விக்கு போயிடுறேன். யாரு டக்குன்னு கை தூக்கி சொல்லியும் அவங்களுக்கு என்னது பரிசு. அதாவது 4 ஹதீஸ் பார்த்தோம்ல, இந்த 4 ஹதீஸ்லையும் 2 செய்தியை ஒரே சஹாபி அறிவிக்கிறாங்க. அவர் யார்? தப்பு இல்லை, இப்னு உமர் தான் கரெக்ட். சரியா? இப்னு உமர் தான். ஃபர்ஸ்ட் செய்தி இப்னு உமர், 2வது செய்தி அபூ ஹுரைரா. இருங்க, 3வது செய்தி கரெக்ட் தான். அவரு 2 நாள் கரெக்ட், அவர் தான் கரெக்ட் இருக்காரு. சரியா? முதல்ல சொல்லிட்டார். இப்னு உமர் 2 தான், அபூ ஹுரைரா 2 தான். அதனால 2 பேருமே பரிசு கொடுத்துருவோம். சரியா? நீங்களும் கரெக்டா சொன்னீங்க, அவரும் கரெக்டா சொல்றாரு. முடிச்சிடும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக.